புகார் எழுந்தவுடன் ராசா தனது மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை போன்று தற்போது யாரும் செய்வதில்லை என திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய முன்னாள் அமைச்சர் ராசா எழுதிய 2G அவிழும் உண்மைகள் என்ற புத்தக வெளியீட்டு விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடைபெற்றது. விழாவில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட அதனை திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி பெற்றுக்கொண்டார். விழாவில் பேச்சை தொடங்கிய ஸ்டாலின் பாட்டு பாடி ராசாவை புகழ்ந்தார். ராசா மீது புகார் எழுந்தவுடன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யுமாறு கருணாநிதி சொன்னதாகவும் அதனை ராசா உடனே ஏற்றுக்கொண்டதாகவும் ஸ்டாலின் கூறினார். தற்போது யாரும் புகார் எழுந்தவுடன் தங்களது பதவியை ராஜினாமா செய்வதில்லை என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. ராஜா அவர்களை அழைத்து தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார்கள். அந்த கட்டளையை புன்முறுவலோடு இன்முகத்தோடு ராஜா அவர்கள் ஏற்றுக்கொண்டு டெல்லிக்கு சென்று அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவரிடத்தில் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு கம்பீரமாக வெளியிலே வந்தவர் தான் நம்முடைய ராஜா அவர்கள். நிராவ மோடிக்காக மக்களவையில் தினமும் ரகளை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யாராவது அவரை ராஜினாமா செய்ய என்று சொல்லக்கூடிய நிலை வந்திருக்கிறதா? ஆக ராஜாவை ராஜினாமா செய்ய சொல்லும் போதே கலைஞருக்கு தெரியும் இது புனையப்பட்ட வழக்கு, என் தம்பி நிரபராதி என்று நிரூபித்துவிட்டு வெளியிலே வருவான் என்ற அந்த நம்பிக்கையோடு சொன்னார்.